தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓய்வு பெற்ற செவிலியர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்தின் மூலம் சுமார் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி செய்து வருகின்றனர். மேலும் இவர்கள் பணியை தவிர்த்து மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆபரேஷன் தியேட்டரில் உள்ள கழிவுகளை அகற்றும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த கழிவுகளை அகற்ற முதல்வர் அலுவலகத்தில் மஞ்சள், சிவப்பு, பச்சை உள்ளிட்ட பயோமெட்ரிக் கவர் வழங்குவது வழக்கம். அந்த கவர்களை வழங்க நேற்று மதியம் தூய்மை பணியாளர்கள் சென்றுள்ளனர். அப்போது RMO இல்லாததால் 25க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அலுவலகம் முன்பு காத்து கிடந்து உள்ளனர். அப்போது அங்கு வந்த ஓய்வு பெற்ற செவிலியர் சாந்தி அருணாச்சலம் என்பவர் அங்கு காத்திருக்கும் 25க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை பாத்ரூம் கழுவும் நாய், நீங்கள் ஏன் இங்கு கூட்டமாக இருக்கிறீர்கள் என தகாத வார்த்தைகளால் திட்டி வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஓய்வு பெற்ற செவிலியர் மீது உடனடியாக துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனையில் தூய்மை பணிகள் முடங்கி நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இதன் காரணமாக சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும் என நோயாளிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் கூறுகையில், ஓய்வு பெற்ற செவிலியர் எங்களை தகாத வார்த்தைகளால் திட்டி மிகுந்த மன உளைச்சலுக்கு எங்களை ஆளாக்கிவிட்டதாகவும் அவர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தூய்மை பணியாளர்களான எங்களுக்கு மருத்துவமனையில் உரிய பாதுகாப்பு இல்லை என்றும், எங்களை ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை, நாயை விட கேவலமாக நடத்துகிறார்கள் என தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். மேலும் சுயமரியாதை இல்லை என்றும், போதுமான சம்பள உயர்வு உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் தற்போது தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.